இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு மலையின் உச்சியில் ஒருத்தர் அழுது கொண்டிருக்கிறார். அவர் கையில் ஒரு கயிறு, அந்த கயிறு முழுக்க கை முழுக்க ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கயிறோட இன்னொரு முனையில் ஒரு பெரிய கல் தொங்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா இவரை கீழே முழுசா இழுத்துட்டு இருக்கு. இதை நோட்டீஸ் பண்ண ஒருத்தர், ப்ரோ ப்ளீஸ் லீவ் த ரோப், இல்லனா கீழே உங்களையும் இழுத்துருன்னு கத்துறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த கல் என் கூடவே இருந்துச்சு, இந்த கல்லை மேல கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். டைம், எஃபர்ட், மணின்னு எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஏன் இதுக்காக பெயின் கூட நிறைய டாலரேட் பண்ணிருக்கேன். இப்ப நான் இதை விட்டுட்டேன்னா அது எல்லாமே வேஸ்டா போயிரும்ல ப்ரோ அப்படின்றாரு. இந்த ஒரு தாட் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு இருக்குன்னு கூட அவருக்கு புரியல. கடைசியில் அந்த கல்லோட சேர்ந்து அவரும் கீழே விழுந்து இறந்து போயிட்டார். சைக்காலஜில இதுக்கு பேர் சங்க் காஸ்ட் ஃபேலசின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ சஃபர்ட் டசன்ட் மீன் யூ ஷுட் சஃபர் ஃபார் எவர். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்கள் நிறைய அழுதுருப்பீங்க, நிறைய டாலரேட் பண்ணிருப்பீங்க, ஏன் பெயின் கூட தாங்கியிருப்பீங்க. ஆப்வியஸ்லி இன்னும் கொஞ்சம் பொறுத்து